அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானோட அருளை பெறுவதற்கு காகத்திற்கு நம்ம எள் கலந்த சாதம் வைப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எள் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது எளிய பரிகாரங்களை சொல்லப்படுவதுன்னு சொல்லலாங்க. முறையாக விரதம் இருந்து சனியை வழிபட்டால் சனியின் அருள் மட்டுமின்றி பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளை நமக்கு பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால என்ன பலன், சனிக்கிழமை தோஷத்திலிருந்து எப்படி விலகலாம் அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் அப்படின்னாவே அனைவருக்குமே ஒரு விதமான பயன் இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சனி பகவானோட தீய பலனையும் துன்பங்களையும் மட்டுமே தருவார் என்று கருத்தும் இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் ஒருவரோட பாவ புண்ணிய பலன்களின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் அனுபவங்களாக கொடுத்து அதன் மூலம் வாழ்க்கை பற்றிய புரிதலையும் பிரிவின் நோக்கத்தையும் புரிய வச்சு நன்மைகளை வழங்கக்கூடியவர் நம்ம சனி பகவான்னு சொல்கிறாங்க. சனி பகவானை போல கெடுப்பாரும் இல்லை, சனியை போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு சோதனை கஷ்டங்களை நமக்கு கொடுப்பாரோ அதே அளவுக்கு நல்ல பலன்களையும் அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க. சனி பகவான் இத்தகைய சனி பகவானோட அருளை பெறுவதற்கும் அவரது தீய பலன்களில் இருந்து தப்பித்து நல்ல பயன்களை மட்டுமே அனுபவிக்கவும் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளை பெறுவதற்கு சனிக்கிழமையில் நம்ம விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. சனி பகவானை ஆட்சி செய்பவர் பெருமாள். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமானை வழிபடுவதால் சனியின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லலாங்க. அதோட சனி பகவான் ஆயுள்காரகன் என்பதால் ஆயுள் பலம் ஆரோக்கியம் பெறுவதற்கும் செல்வ வளம் பெறுவதற்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கும் நம்ம சனி பகவானோட அருளை மிகவும் பெறுவது மிகவும் அவசியம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு நம்ம விரதத்தை தூங்க ஆரம்பிச்சிடலாங்க. காலை மற்றும் பகல் பொழுது உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாங்க. பெருமாளுக்கு பழம் துளசி போன்ற நைவேத்தியமாக படைத்து நம்ம வழிபடுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறதும் மிக சிறப்பு. மாலையில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறந்ததுங்க. பிறகு இரவு வேளை மட்டும் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாங்க. சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லலாங்க. சனிக்கிழமையில் கருப்பு வஸ்திரம் சாஸ்தி கருப்பு எள் கலந்த சாதத்தை படித்து நம்ம வழிபடுறது சிறந்ததுன்னு சொல்லலாங்க. நம்மளில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குங்க. அந்த கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குங்க. அதை நம்ம அறிஞ்சிட்டு அது என்னென்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணால் ரொம்ப வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம கருங்காலி மாலை அணியிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. கருங்காலி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது. ஆகையினால நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள்ள செலுத்தக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லலாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுகள் நன்மை தருகிறதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம கருங்காலி மாலையை ஆண்கள் பெண்கள் இருவருமே அணியலாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானுக்கு உரியது அப்படிங்கிறதுனால அவருக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இதை அணிவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து 108 மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அதை வாங்கிக்கலாங்க. சனிக்கிழமை விரதத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த சனிக்கிழமை சனி பகவானோட அருளை பெறுவதற்கு சனிக்கிழமையில் நம்ம விரதம் இருந்துக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. சனி பகவான் ஆட்சி செய்பவர் பெருமாள். அதனால் சனிக்கிழமைகளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் சனியின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லலாங்க. அதோடு சனி பகவான் ஆயுள்காரகன் என்பதனால ஆயுள் பலமும் ஆரோக்கியம் பெறுவதற்கும் செல்வ வளம் பெறுவதற்கும் நினைச்ச காரியம் நிறைவேறுவதற்கும் சனி பகவானின் அருள் மிகவும் அவசியம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம சனிக்கிழமை விரதம் இருக்க நினைக்கிறவங்க காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாங்க. காலை மற்றும் பகல் பொழுதில் உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு பால் பழம் தண்ணீர் இளநீர் இந்த மாதிரியான ஒரு உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு பழம் துளசி அது மாதிரி போன்றவற்றை நம்ம நைவேத்தியகமாக படைச்சிட்டு நம்ம வழிபடுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வதும் மிக முக்கியம்னு சொல்லலாங்க.
மாலையில் நம்ம சனி பகவானுக்கு எள் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்னு சொல்லலாங்க. பிறகு நைட்டு நம்ம வேலை மட்டும் எளிமையான உணவுகளை எடுக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டுங்க. சனிக்கிழமையில் கருப்பு வஸ்திரம் சாஸ்தி கருப்பு எள் கலந்த சாதம் படைத்து வழிபடுறது ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை விரதம் இருக்க நினைக்கிறவங்க வளர்பிறையில் வரும் சனிக்கிழமையில் விரதத்தை தூங்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை விரதத்தை தொடர்ந்து 11 வாரங்கள் முதல் 51 வாரங்கள் வரையிலாவது கடைபிடிக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. மற்ற மாதங்களில் இருந்து சனிக்கிழமை விரதங்களை விட புரட்டாசி மாத சனிக்கிழமையில் சனி பிரதோஷம் ஆகிய நாட்களில் நம்ம விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டால் பல மடங்கு அதிகமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறைகளில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் யோகங்கள் தேடி வரும்னு சொல்லாங்க. திருமண தடை நீங்குவதற்கும் சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு தருன்னு சொல்லலாங்க. ஆடைகள் இல்லாமல் வறுமையில் இருப்பவர்களுக்கு நம்ம தேவையான பொருட்களை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லலாங்க. இதனால் சனியின் தாக்கம் நமக்கு குறைஞ்சு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகள் தோறும் அனைவருமே ஆஞ்சநேயரை வழிபடுவதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்குன்னு சொல்லலாங்க. ஆஞ்சநேயரை வழிபடும் போது நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறந்ததுன்னு சொல்லலாங்க. திருமண தடை இருக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. ஒருவர் சகல செல்வங்களையும் பெற்று வாழ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை கருதப்படுவதால் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்தால் நினைத்த காரியங்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. பெருமாளை சனிக்கிழமை அன்று ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்தில் இருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வார் என்பது சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இவை மூன்றுமே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம்னு சொல்லலாங்க. இவை அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை விரதத்தை நம்ம மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை விரதம் கடைபிடிக்கும் போது பகல் நேரங்களில் பழம் நீர் கலந்த பானத்தை மட்டும் நம்ம சாப்பிட்லாம். இரவில் எளிமையான உணவுடன் விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாங்க. மாலையில் பெருமான் கோயிலுக்கு சென்று நெல் கலந்த எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஒரு மனிதனோட வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்களையும் வணங்குவார் சனி பகவான்னு சொல்லலாங்க. அதாவது பூர்வ ஜென்ம கணக்குப்படி ஒரு மனிதன் வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை நிர்ணயம் செய்பவர் சனி பகவான்னு சொல்லலாங்க. அதனால்தான் அவர் நியாயத்தாரசை ராசி சின்னமாக கொண்ட துலாம் ராசியில் உச்சம் அடைகிறார்னு சொல்லலாங்க. சனி சுப வலுப்பெற்றால் மட்டுமே பிறப்பு முதல் இறப்பு வரை வசதியான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லலாம். நிறைந்த தொழில் நீண்ட ஆயுள் இவற்றை ஒரு மனிதன் பெற முடியும். சனி ஒளியற்ற இருளை சுட்டி காட்டிக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால வாழ்வில் நடக்கும் மங்களம் இல்லாத விஷயங்களை சுட்டி காட்டும் கிரகமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. சனி தூய்மையின்மை அழுக்கு தடை தாமதம் சோம்பல் ஊனம் போன்றவற்றுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறதுனால சுபஜாதகத்தில் சனி பலம் குறைந்தால் வறுமையாக நிலவும்னு சொல்லலாங்க. கடன் நிறையில்லாத தொழில் கஷ்ட ஜீவனம் தடை தாமதம் போன்றவற்றை நிறைந்து இருக்குன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் நம்ம முற்றிலுமாகவே அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட விரும்பிய வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகளில் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அந்த சனிக்கிழமையில் நம்ம அன்னதானம் வணங்குறதுனால சனியின் தோஷமும் கூட குறைந்து விடுன்னு சொல்லலாங்க. சனிதோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகள் தோறுமே விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் 2 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு அல்லது எள்ளெண்ணம் நைவேத்தியம் படைத்து மனமுருக சனிகவசம் சனீஸ்வரரை வணங்குறதுனால ரொம்ப வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நலதீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலனை தரும்னு சொல்லலாங்க. திருநள்ளாற்று தர்பானஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனிதோஷம் நீக்குன்னு சொல்லுவாங்க. கறந்த பசும் பாலினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சனிக்கிழமைகளில் சிவனை வில்வம் கொண்டு அர்ச்சித்து விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானை வழிபடுவும் இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் துளசி மாலை அல்லது வடை மாலை அணிவித்து அர்ச்சித்து 27 முறை வலம் வருவதும் அஷ்டம சனி தோஷ நிவர்த்தி தருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காகைக்கு நம்ம தினதோறுமே அன்னம் இடுவது, உளுந்து தானியத்தை தானம் செய்வதும், கோவில்களில் நவகிரகங்களை 9 முறை வலம் வந்து வழங்குவதும், நீலக்கல் அணிந்து மோதிரத்தை அணிந்து கொள்வதும், சனிக்கிழமை அதிகாலை வேளைகளில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் 7:30 சனியிலிருந்து நம்மளை முற்றிலுமாக விலக்குன்னு சொல்லலாங்க. அதனால் அனைவரும் சனிக்கிழமை விரதம் இருந்து வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.